साई राम, हे साई राम. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா சொல்வதை கேள். உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு நாளை முதல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு. ஒவ்வொரு நாளையும் என் பிள்ளையே, உன் மனம் சந்தோஷப்படும் அளவில் ஓர் நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் உனக்கு. உனக்கு இருந்த கஷ்டகாலம் முடிந்து நல்ல நேரம் தொடங்க போகிறது. உன்னை குறைவாக ஏளனமாக பார்த்தவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். முன்னேற்றம் அடைய போகிறாய். பிள்ளையே, நீ அழுதது எல்லாம் போதும் என்று தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துவிட்டேன். உன் கவலைகளை எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் இனி எல்லாம் கிடைக்கப் போகிறது உனக்கு. எல்லாம் நலன்களை எல்லாம் நானே செய்து தருவேன் பிள்ளையே. நீ விரும்பியது எல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்கும். நீ படிப்படியாக உன் வாழ்வில் முன்னேறப் போகிறாய். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீ கவலைப்படாமல் இரு பிள்ளையே. எல்லாம் கூடிய விரைவில் சரியாகிவிடும். உன் முயற்சியை செய்யும்போது தோல்வியைத்தான் பெறுகிறாய் என்று வருந்தாதே. உன் தோல்விகள் வெற்றியாக்கி மாற்றி காட்டுகிறேன் உன் சாயப்பா. பிள்ளையே, நீ வெகுளியாக இருக்காதே. அதனால்தான் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள். நான் ஏமாந்து விட்டேன் என்று சொல்கிறாய். உதவி கேட்டார்கள் என்று மனமிறகி அவர்களுக்கு உதவி செய்தேன், ஆனால் என்னை சுலபமாக ஏமாற்றி விட்டார்கள் என்று என்னிடம் சொன்னாய் அல்லவா? பிள்ளையே, உன்னுடைய இந்த வெகுளி குணத்தை வைத்து உன்னை ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் நீ என் பிள்ளை, அதை மறந்து விடாதே. நீ எதை செய்தாலும் சற்று பல முறைக்கு யோசித்து செயல்படு. உன் சாயப்பாவை மனதில் நினைத்து கொண்டு உன் செயல்களை நீ செய். இதனால் உன் வாழ்க்கை எந்த குறையும் இல்லாமல் இருக்கும். அதை நீயே உணர்வாய். பிள்ளையே, இப்போது தெரிந்து கொண்டாய்தானே உன்னை சுற்றி உள்ளவர்கள் செயலை, அவர்கள் குணத்தையும். அதையெல்லாம் மறந்துவிடு. அவர்களை மன்னித்துவிடு. இனியாவது விழித்துக்கொள். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று நீ தெளிவாக இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றியவராக இருந்தாலும், உன் மனதை காயப்படுத்தியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நீ மன்னித்துவிடு. அதையே நினைத்து கொண்டிருக்காதே. அவர்களை விட்டுவிடு. அவர்கள் உனக்கு செய்த பாவம் அவர்களையே வந்து சேரும். பிள்ளையே, நீயும் பல ஆசைகள், கனவுகள், இது எல்லாம் உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய். நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். பிள்ளையே, நீ நினைப்பது போல நான் உனக்கு வேண்டியதை செய்வேன். அதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாக உனக்கான தேடல் உன்னை வந்து சேரும். நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய். பிள்ளையே, இதையெல்லாம் உனக்கு செய்து தர உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். உன் மனதில் ஒன்று நினைத்து கொண்டு என் பதிலுக்காக காத்திருக்கிறாய். நான் நினைத்தது சாதகமாக நடக்குமா, இல்லை நடக்காதா என்று பயத்துடன் இருக்கிறாய். பிள்ளையை, பயப்படாதே. நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை அமையும். கவலையை விடு. நீ படும் கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை முன்னேற வைக்கும். உன் வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கும். நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய்.
உன் சாயப்பா ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?